லஞ்சத்தை திட்டம் போட்ட சட்டம் போட்ட ஒழிக்க முடியாது. ஒவ்வொருவனும் உளமாற உணர்ந்து நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். இதுதான் இருக்கிற வாய்ப்பு. அப்ப என்ன பண்ணணும்? லஞ்சம் ஒன்னிலிருந்து பிறக்கணும். இங்கே பாரு, லஞ்சம் வரமாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன்னு ஒவ்வொருவரும் பெறணும். அண்ணன் சொல்றாரு. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, சொகுசா, ஒன்றுக்கு 4 காரு 4 பங்களா வீடு எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி சாமானிய மக்கள் எப்படி இருக்கிறான்? உழைக்க முடியுதா? ஒரு காய்கறியை காலையில் மார்க்கெட்டுக்கு போனால் 1000 ரூபா கொடுக்குறான், நைட் ஆனால் 1500 ரூபா கொடுக்கணும். அப்படியே 1500 ரூபா கொடுக்கணும். இது போக இவனுடைய சம்பளம் பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 1000 ரூபாவில் 2000 ரூபா நைட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். அந்த காய்கறிகள் கெட்டு போயிடக்கூடாது, மிச்சம் இருந்துடக்கூடாது. இவ்வளோ டார்கெட் கொடுத்து இன்றைக்கி வித்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி லஞ்சம் பெறுறவன் 500 கோடி 1000 கோடி சொத்து வச்சுக்கான். இன்றைக்கி சீமானுக்கே 400 கோடி சொத்து இருக்குன்றான். இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு? உழைச்சா? விவசாயம் பண்ணியா? இல்லை ஏழை எளிவர் கொடுத்ததா? கல்குவாரியை பற்றி பேசக்கூடாது, 13 பேர் சுட்டு கொண்டதை பற்றி பேசக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது. பல்வேறு பேரங்களுக்கு மத்தியில் சீமானுக்கு பல கோடி ரூபா வருது. இதே போல் தான் திமுக, அண்ணா திமுகவுக்கெல்லாம் ஒவ்வொரு டெண்டர்லையும் ஒவ்வொரு விதமான இதில் இருந்தும், படிநிலையிலேருந்தும், கல்குவாரிலேருந்தும், மணல் இதுலேருந்தும், சாராயத்துலேருந்தும் பணம் வருது. நீங்கள்லாம் திருந்தணும்னு பேசணும். எப்படி அரசியல்வாதி திருந்தணும், இல்லைன்னா மக்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லணும். இன்றைக்கி 10 லட்சம் கோடி ரூபா கடனில் தத்தளிக்குது தமிழகம். எத்தனை கோடி ரூபாய், எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி உங்கள் வயிற்றுக்குள்ளெல்லாம் போயிருக்கு, உங்கள் வீட்டிலெல்லாம் பாயுது அப்படின்னு பார்க்கணும். உங்கள்லேருந்து திருந்தணுன்னு பொதுமக்கள் திருந்தக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல பொதுமக்களுக்காக, நான் திருப்பி சொல்கிறேன், சீமானை மட்டும் சொல்லலை, பல கட்சிகளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மது அருந்திட்டு வீதியில் நடந்து போகிறவன் எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணுறான். கடைகளை அடித்து நொறுக்கிறான், டீ கடையை அடித்து நொறுக்கிறான், பொம்பளைகளில் தப்பாக நடந்துக்கிறான், எவ்வளவோ பண்ணுறான். அவனையெல்லாம் இந்த போலீஸார் கைது பண்ணுறதில்ல. குடிச்சிட்டு அவன் பாடு சீஸ்வான டூ வீலரில் போகிறான், அடுத்த நாள் காலையில் 2 வீலரில் போகிறான். அவனை ஊதுன்னு சொல்லி அவனுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போடுறது, வண்டியை சீஸ் பண்ணுறது, இவ்வளவு அவலங்களுக்கு மத்தியில் மனிதன் ஓடிக்கிறான். குடிகாரன் குடிக்கிறதே தப்பு, அதில் குடிகாரனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள். சரியா? அது அந்த பிரச்சனை குடிகாரனுக்கு போனாலும் பரவாயில்ல, குடிகாரன் மனைவிக்கு தான் போகுது. சரியா? சாலை ஓரங்களில் கடை வைக்கிறவன், சாலை ஓரத்தில் பூ விற்கிறவங்க, இப்படி ஆட்டோ ஓட்டுற ஆளுங்க, லாரி ஓட்டுற ஆளுகளுக்கு நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் கடவுள் ஒரு நாள் நேரடியாக அவதானம் பெற்றான்னா என்ன நடக்கும் தெரியுமா?